ஹை கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரிபிள்ஸ் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், நம்மளோட பழைய வேர்ல்டு வந்து டெலீட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம புது வேர்ல்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளாலும் அதை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் முடியல. கைஸ், பிளாக் ஆஃப் எம்ப்ராய்டு நம்ம இப்போ தான் ஸ்பான் ஆனோம். இப்போ இல்லை, கொஞ்சம் ஸ்பானாகி பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் போனோம். அந்த இடத்துல கிடைச்ச ரிசோர்ஸஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. மற்றபடி நம்ம வேறு எதுவுமே பண்ணல. இன்னும் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் நம்மளுக்கு கொஞ்சம் ரிசோர்ஸஸ் கிடச்சிது. அது மட்டும்தான் என் கையில் இருக்குது. இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு லேண்டை தேடி போகிறோம். நமக்கு இந்த ஸ்னோலாம் செட் ஆகலை. ஏன்னா நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கும்போதே உள்ளே அந்த ஊடாலே வேறு ஒரு மாதிரி ஸ்னோ வரும். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம நார்மல் இடத்த தேடி போகிறேன். அது கிடச்சோன்னு நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. ஓகே கைஸ், நம்ம நார்மல் இடத்துக்கு வந்துட்டோம். ரொம்பலாம் தள்ளி இல்லை கைஸ், நான் கூட ரொம்ப தள்ளி இருக்கோம். அதனால் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களை இது பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ரொம்பலாம் தள்ளி இல்லை, பக்கத்துலேயே வந்தால் ரொம்ப பக்கத்துலேயே கிடச்சிட்டு. ஒரு 2 மினிட்ஸ் கூட நான் வரல, கிடச்சிருச்சு. எனக்கு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. நான் கூட ரொம்ப தள்ளி இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டெல்லாம் நம்மளுக்கு 2000 பிளாக் தள்ளி தான் கிடச்சிச்சு. அந்த மாதிரி கிடைக்கும். அதனால் நான் போயிட்டு பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இது அவ்வளோதான் தள்ளியில், பக்கத்துலேயே கிடச்சிட்டு, நம்மளுக்கு ஈஸியாகவே கிடச்சிட்டு. சரி, இப்போ மரத்தொட்டி சும்மா பேசிக்காக ஒரு வீடை இப்போதைக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப சின்ன வீடாக ஒரு கட்டுவோம். நம்ம கொஞ்சம் ரிசோர்ஸஸ்லாம் மைண்ட் பண்ணிட்டு அதுக்கு பேர் பெரிய வீடாகவே கட்டுவோம். இப்போதைக்கு ரொம்ப பேசிக் ரொம்ப சின்ன வீடாக கட்ட போகிறோம் கைஸ். நம்ம ஒரு 2-3 மரத்தை மட்டும் வெட்டிக்கிடுவோம். நம்மளுக்கு இப்போதைக்கு பெரிய வீடு தேவைப்படாது. ஏன்னா நம்ம இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலை. ஒரு 2-3 ரிசோர்ஸஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் டெவலப்பு, ஒரு அயன் ஆர்மருக்கு மாறின பிறகு ஒரு வீடை கட்டிடுவோம். நம்ம அயன் மைனிங் நெக்ஸ்ட்டு போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். அடுத்து அயன் மைனிங் முடிச்சுட்டு அயன் ஆர்மருக்கு ஃபுல்லாக மாறிட்டு அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் பெரிய வீடு கட்டுவோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அயனை மைன் பண்ணுற வீடியோ ஆன் கோயிங். அந்த வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வரும். அந்த வீடியோ முடிஞ்ச பிறகு நம்ம அப்படியே ஒரு கொஞ்சம் அதுக்கடுத்த வீடுக்கு கொஞ்சம் பெரிய வீடாக மாறலாம். ஆனால் நம்ம இடத்த மாற்ற போகிறதில்ல. இதுதான் நம்மளோட இடம். நம்ம இடம் மாற போகிறதில்ல. இங்கனக்குள்ளேயே தான் நம்ம சுற்ற போகிறோம் ஃபுல்லாக. ஓகே, ஃபஸ்ட்டு வுட் பிளாங்க்ஸை ஃபுல்லாக எடுத்துக்கிடுவோம். வுட்லேருந்து வுட் பிளாங்க்ஸாக மாற்றிக்கிடுவோம். எஸ், நம்மகிட்ட இந்த ஸ்ப்ரூக் பிளாங்க்ஸும் இருக்குது, அதையும் எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து ஒரு சின்ன வீடாக கட்டுவோம். ஓகே, இங்கே ஒரு பிளாக்கை வை, இங்கே ஒன்று, அடுத்து ஒன்று. கைஸ், நைட் ஆகுது. இந்த சாம்பி தொல்லைலாம் வர்றதுக்கு முன்னாடி கட்டணும் வீட்டை. ஓகே, இங்கே ஒன்று. அங்கே ஒரு பிளாக் வைக்கல, அங்கே ஒன்று வச்சுருவோம். இங்கே ஒரு பிளாக் வருமே. ஓகே, இப்படி வச்சு விட்ருவோம். ஓகே, நம்ம அப்படியே வைப்போம். ஓகே, தூங்கிடுவோம். மாஸ்டர் நியர் பையா. ஓ, ஜாம்பி தலையணுங்களா? ஓகே கைஸ், நம்ம சுற்றி போய் தூங்கிடுவோம். என்கிட்ட போகிற அளவுலாம் நம்மகிட்ட தெம்பு இல்லை. நம்ம இன்னும் தள்ளி தான் இருக்கோம். நம்ம சுற்றி போய் பெட்டை ரீச் பண்ணுவோம். சல்லுபுல்னு போவோம் கைஸ், சல்லுபுல்னு. நம்ம பழைய வேர்ல்டு வேறு டெலீட் ஆகிடுச்சு கைஸ். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வேர்ல்டில் நம்ம நல்லாவே கொஞ்சம் டெவலப்பாக இருந்தோம். இந்த வேர்ல்டில் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே ரீக்ரியேட் பண்ணோம். ஓகே கைஸ், நைட்டு தூங்கி முடிச்சுட்டு வீடு கட்டுற வேலையை பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஜாம்பி அலையன்களை அடித்து முடிச்சிருமா? வாங்கடா பார்ப்போம். ஓகே கைஸ், வீட்டில் சண்டை போடுறதுலாம் நம்மளுக்கு நேரம் இல்லை. நம்ம வீடு கட்டுற வேலையை பார்ப்போம். நீங்கள் இன்னும் ஒரு அவ்வளோதான், இவ்வளோ நேரம்லாம் தாங்க மாட்டாங்க. இப்போ முடிஞ்சிடுவாங்க பாருங்கள். ஏய் போங்கடா, அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வீடு கட்டுற வேலையை பார்ப்போம். ஒன்று ஒரு பிளாக் வைக்கலையா? 1, இங்கே ஒன்று. ஓகே கைஸ், நம்ம அப்படியே ரூஃப் மணிக்கு போட ஆரம்பிச்சிருவோம். இப்படி வச்சுட்டு அவ்வளோதான், ரூஃப் மணிக்கு போட ஆரம்பிச்சிருவோம். இது இப்போதைக்கு சும்மா சர்வேவாருக்கு மட்டும்தான். நம்மளோட நிரந்தரமான வீடெலாம் கிடையாது. இப்போதைக்கு சர்வேவுக்கு தான். இப்போதைக்கு நம்ம ஒரு ரூஃபை போட்டுக்கணும். ஐயோ, எங்கிட்டாங்கன்னு பிளாக் வைக்கணும். இது வச்சு விடுவோம். ஓகே, இப்போ உள்ளே போய் கொஞ்சம் செட்டப் பண்ணிட்டு
கிராஃப்டிங் டேபிள் வச்சு கேட்லாம் செஞ்சு வீடை கொஞ்சம் செட்டப் பண்ணிடுவோம். கேட் எங்கக்கா? கேட் கைஸ், டோரை காணோம் கைஸ். இந்த இருக்குது. நம்ம செஞ்சு டபுள் டோராக வச்சுருவோம். சிங்கிள் டோர் வேணாம், டபுள் டோர் வச்சுருவோம். உடச்சாச்சு. இப்போ நம்ம டபுள் டோர் வைக்க போகிறோம். வச்சுட்டு வீடை லைட்டாக செட்டப் பண்ணுவோம் கைஸ். ஐயோ, ஒரு பைத்தியங்கிறது இதிலே நிரூபணமாகுது கைஸ். என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளும் கைஸ். நம்ம இதுக்கு முன்னாடியே மைண்ட் கிராஃப்ட் விளாண்டுருக்கோம். நம்மளே இப்படி விளாட்றோமே, அப்போ புதுசாக ஏற்றி விளாட்றவங்களே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. யூடியூபர்ஸ் புதுசாக ஏற்றி விளாண்டா அவங்களை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே விளாண்டுருக்கோம், இருந்தாலுமே நம்ம யூடியூப்பில் வீடியோ போடும்போது நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அது விளாட்றதுக்கு. ஏன்னா அதில் நம்ம ஏதாவது சின்ன சின்ன தப்பு நம்ம ஓன் வேர்ல்டில் பண்ணால் பிரச்சனை கிடையாது, இங்கே பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை தான். ஏன்னா நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் புதுசாக ஏதாவது யூடியூபர்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாண்டாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நம்ம முன்னாடியே விளாண்டுருக்கோம் மைண்ட் கிராஃப்ட்னால நம்மளுக்கு பெரிய இதாக தெரில இப்போதைக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு செஸ்ட்டை வச்சுருவோம். செஸ்ட்டை 2 வச்சுட்டு அதுக்கு மேலே கிராஃப்டிங் டேபிள் வச்சுருவோம். இங்கடா கிராஃப்டிங் டேபிளை காணோம். எஸ், இந்த இருக்குது கைஸ். இது தூக்கி மேலே வச்சுட்டு மேலே அங்கே வச்சுருவோம். ஓகே, அடுத்து ரீஸ்பாயின் பாயிண்ட் செட் பண்ணிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே போவோம். இதான் கைஸ் நம்ம வீடு எப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே பெரிய வீடும் இல்லை, வீடு மடிக்கவே இல்லை ஃபஸ்ட்டு பார்க்க. இது ரொம்ப பேசிக்ஸாக போட்டிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடும். ஓகே, பை கைஸ்.